நேயர்களே, சசிகலா அவர்களுடைய பிரச்சாரம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? தென் மாவட்டங்களில் இதனால் ஏற்படுகிற மிக முக்கியமான விளைவுகள் என்ன? நம்ம பார்க்க போறோம். திருமதி சசிகலா அவர்களை பற்றி யாருக்கும் தெரியாமே இருக்காது. சசிகலானா யாருன்னா எல்லாருக்கும் தெரியும். கடந்த 40 வருஷமா 1990களிலிருந்து 35 ஆண்டு கால அரசியலில் அவரை பற்றி இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு விவகாரத்தில் எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோ சசிகலாவினுடைய பெயரை எழுக்காமல் அரசியல் செய்ய முடியாது. ஆனால் அதிமுக இப்பொழுது 3வது இடத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பல தொகுதிகளிலும் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை நாம் விசாரித்து பார்த்தோம். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலில் திமுக முன்னணியில் இருப்பதாக எண்ணினாலும் திமுகவிற்கு பல தொகுதிகள் செட்பேக் ஆகும் என்றும் திமுகவுடைய சில அனுதாபிகளே நம்மிடத்திலே சொல்லிக் கொள்வதை பார்க்க முடிகிறது. என்ன காரணம்? நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ் சப்போர்ட் இருக்கு, ஆனால் நிரூபிக்கப்படலை. ஒவ்வொரு ஊர்களிலும் கூட்டங்கள் இருக்கிறது. 10 பேர்கிட்ட கேட்டால் 6 பேர் 7 பேர் நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாங்க. அதில் நான் பார்க்குறதுல இளம் வயது ஆட்கள் மட்டும் இல்லை, கொஞ்சம் வயசானவங்க 60 வயசுக்காரங்க கூட சொல்கிறாங்க. பெண்களில், ஆண்களில் இல்லை, பெண்களில். அப்போ அப்படி பார்க்குற போது இவர்களின் மீது அவர்களுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கு. திமுக அதிமுகவின் மீது ஒரு வெறுப்பு இருக்கு. ஒரு மாற்றம் ஒரு மண்ணு வரப்போறது இல்லை. விஜய் வந்தாலும் சரி, கஜய் வந்தாலும் சரி, ஒன்றும் வரப்போறது இல்லை. ஏன்னா பழைய முந்தையில் ஊற்றின கல் தான் வைங்களேன். சீமா பீல் அவுட்டுக்கிட்டு தெரியலையா? அப்படிதான். நான் கப்பலை தருவேன், பிளைனை தருவேன், விவசாயி, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. நடக்காதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, சிஸ்டமே குளறுபடியாக இருக்குங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதே குளறுபடி. இப்போது ரோடு போடுறாங்க. ரோடு போடுறதுக்கு 1 கோடி ரூபா லாட் ஆகுது. அந்த 1 கோடி ரூபாய்க்கு கல், தார், லேபர்லாம் இருந்தால் தானே அந்த ரோடு குவாலிட்டியாக இருக்கும். ரோடு எப்படி போடணும்? ஏற்கனவே பழைய ரோடு இருக்குது, அந்த ரோடை தோண்டி அதெல்லாம் இத்தனை அடி புதுசாக போடணும். அதெல்லாம் கிடையாது. சேங்ஷன் பண்ணுறதுல அரசியல், சாதி, எம்பி, எம்எல்ஏ, இந்த சிஸ்டம் எராடிகேட் ஆகுனா மட்டும்தான் யார் சொல்வதையும் நம்பலாம் முடியுமே தவிர, அப்படி இல்லாமல் விஜய் சொன்னாலும் சரி, சீமான் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் அது நடக்காது. அவர்கள்ட்ட வேணா மனசுக்குள்ள விஜய்க்கு மனசுல இருக்கலாம் நல்லது செய்யலான்னு, ஆனால் சிஸ்டம் கரப்ஷன் மொத்தமே கரெக்ட் ஆகிட்டு போச்சு. சரி, அதை விட்டுருங்க. இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த எதிர்பார்ப்பில் இந்த முறை திமுக ஆன்டி இன்கம்பன்சி சந்திக்குது, இன்கம்பன்ட். அதை மாற்றுறதுக்கு தான் அவங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு 3000, அதுக்கப்புறம் 5000ல் 3000, முன்னமே 1000 ரூபா அவர்கள் உரிமை தொகையை கொடுத்தாங்க. 2000 ரூபா டூர் போயிட்டு வாங்கன்னு கொடுத்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபான்னு சொன்னாங்க. 8000 ரூபா கிட்டு, ஓட்டுக்கு 35 கோடி ரூபாயை ஒவ்வொரு தொகுதிக்கும், கழகத்தின் சார்பில் 25, வேட்பாளர் சார்பில் 10ன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்மள்கிட்ட கேள்வி என்னன்னா, எந்த வேட்பாளரும் 35 கோடியை கொடுக்க மாட்டான்னு வைங்களேன். அவன் கொஞ்சம் அடிச்சுட்டு போயிடுவான். அதில் ஒரு 5 கோடி அடிச்சுட்டுவான். மீதி 20 கோடியை கொடுப்பானுங்க. அதில் எல்லாரும் போனால் 5-10 கோடி ரூபா போய் தொலையும். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு சிஸ்டத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவீங்க? மாற்றத்தை வர முடியாது. சரி, இப்போது சசிகலா அவர்கள் இப்போ ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் என்ன தமிழ்நாட்டில்? தென் மாவட்டங்களில் சசிகலா வரும்போது இந்த நாளிதழ்களில் அவர் என்ன செஞ்சாலும் டிவிக்காரெல்லாம் செய்தியே போட மாட்டான். இன்னைக்கு நாளைய தலைமுறைகள், இன்றைய தலைமுறைகள் எல்லாரும் அதை பேட்டி எடுத்து போடக்கூடிய அளவிற்கு அவர் போகிற இடங்களில் கடுமையான கூட்டம் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். எல்லா இடங்களிலும் கூட்டம். காசு கொடுத்து கூட்டு வந்தது கிடையாது. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாமே கிராமத்தில் உள்ள மக்கள். முதுகுளத்தூர், ஆண்டிப்பட்டி, அந்த பக்கம் எல்லாமே, மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், அந்த பக்கத்தில் தென் மாவட்டங்கள், எல்லா இடங்களிலுமே நல்ல கூட்டம். அதுக்கு காரணம் இவங்க என்ன போர்ட்ரேட் பண்ணானா, ஏதோ முக்குளத்தூர் கூட்டம் மட்டும். முக்குளத்தூர் மெஜாரிட்டியாக இருக்கலாம், ஆனால் நிலைமை அதல்ல.
எல்லாருக்கும் அதிமுக திமுகவை வெறுப்புல உள்ளவன், அடிப்படை தொண்டன் நினைக்கிறான். அதிமுக உருப்படணும்னா சசிகலா தான் வரும், அப்படி ஒரு மனநிலையில இருக்கான். ஆனால் பழனிசாமியை பொறுத்தவரை உலகத்தில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க. இந்த பழனிசாமியை மாதிரி ஒருவனை நான் லைஃப்லேயே பார்த்ததில்லை. ஏங்க, ஜெயலலிதா எம்ஜிஆரை விடவா பெரிய தலைவர், கருணாநிதியை விடையா பெரிய தலைவர், அவங்க காமராஜரை விடையா பெரிய தலைவர், பக்தவச்சலத்தை விடையா பெரிய தலைவர், ராஜாஜி விட. அவர்களே கடந்த காலங்களில் தவறு இழைத்தவர்களை எல்லாம் ஒன்றிணைத்தார்கள். ஆனால் அந்த பழனிசாமியை பாருங்க, அவ்வளவு பேரையும் வெளியே வத்தி விட்டான் மனுஷன். வத்தி விட்டுட்டு இப்போ அந்த ஆள் ஒரு துணியை போட்டுக்கிட்டு கத்திட்டு திரிகிறாரு. அவர் என்னதான் கத்துனாலும் விளங்கவே செய்யாது. அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன் விளங்காதுன்னா, அவர் ஃபிட் இல்லை தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு ஒரு விதமான அரசியலை கொண்டாடுது. அவர் ஜெயலலிதாவும் ஆக முடியாது, எம்ஜிஆர் ஆக முடியாது, சசிகலாவும் ஆக முடியாது. ஆனால் பாஜக காரனுக்கு தெரியும் சசிகலா வந்தால் இந்த கட்சி உருப்படும், திமுக காரனுக்கு தெரியும் சசிகலா வந்தால் இந்த கட்சி உருப்படும். இதனால தான் அவன் சதித்திட்டம் போட்டான். 65 கோடி வழக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு அது. ஏன்னா திமுக எத்தனை 1000 கோடிக்கணக்கான வழக்குகள், காங்கிரஸ்காரன் மீது வழக்குகள், ரஃபேல் மீது நம்முடைய பிரதமர் மீதே வழக்கு, அவ்வளோ பெருமையும் மதிப்பு. அமித்ஷா பையன் மேல என்ன ஜெயின்ஸாவோ அந்த எல்லாருமே அடிச்சு வச்சிருக்கான். அப்ப ஏன் ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் சிக்க வைத்தது? அந்த வழக்கு 18 வருஷமா பெண்டிங் கிடந்தது, கரெக்டா அந்த நேரத்தில் வந்துச்சு. இதுதான் பிஜேபிக்காரன் செஞ்ச சதி. பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இடம் கிடையாது, குறிச்சு வச்சுக்கிடுங்க. அது வரவே முடியாது. போலரைஸ் பண்ணக்கூடிய கட்சி தமிழ்நாட்டுக்கு இடம் இல்லை. அப்போ அதிமுக உருப்பற்றக்கூடாது. சசிகலா தலைமையில் வந்து அவ்வளோ அடக்கி உட்கார வைக்கிற இடத்துல உட்கார வைக்கும். ஆனால் அவங்க எந்த காலத்திலும் எந்த சமூகத்திற்கும், எந்த மதத்திற்கும், எந்த சாதிக்கும் அநியாயம் செஞ்சதில்லை, எந்த இனத்துக்கும். எல்லாரும் தான் அவரை வச்சு பலன் பெற்றான். செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன செஞ்சார்? அவங்க மேல்மட்டமாக பார்ப்பாங்க. கட்சி நடத்துறது சசிகலா, மாவட்ட செயலாளர்களை அமைச்சது சசிகலா, பதவிகளுக்கு என்னென்ன ஆளை போடணும் சசிகலா, என்னென்ன துறைகளுக்கு அதிகாரிகளோடு பேசணும் எல்லாமே அவர் தானே கட்சி நடத்தினார். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இன்னைக்கு திருமங்கலத்தில் நிற்கிறான உதயகுமார், உதயகுமார்லேருந்து பழனிசாமியிலிருந்து அப்புறமா அந்த ஓபிஎஸ்ல இருந்து அவ்வளவு பேரும் வைத்தியலிங்கம் எல்லாருமே அவரிடத்திலே இருந்து பெற்றதுதான். இன்னைக்கு நன்றி கெட்டதனமா போயிட்டாங்க. இப்போ வந்து ஏன் அவருடைய சொந்த தங்கச்சி அக்கா பையனே துரோகம் பண்ணிட்டார், நீர் அடிச்சு நீர் விலகுண்டு. தினகரனை யாருக்குங்க தெரியும் உலகத்தில்? சசிகலாவை தான் எல்லாத்துக்கும் தெரியும். தினகரனை யாருக்குமே தெரியாது, ஓபிஎஸ் யாருக்குமே தெரியாது. எல்லா பழனிசாமி அவ்வளோ பேருக்கும் அடையாளம் கொடுத்து கடைசியில் பெரிய துரோகம்னா இந்த மாதிரி. ஏங்க, எதிர்கட்சி திமுக காரனுக்கு சசிகலா விரோதிங்க, பாஜக காரனுக்கு சசிகலா விரோதிங்க. ஏன் அவர் வந்தா அண்ணா திமுக இருந்தால் நம்ம பாடுங்க. உனக்கு என்ன துரோகம் செஞ்சிச்சுன்னு கேட்டேன் பழனிசாமிக்கு. பழனிசாமியை மாதிரி ஒரு மோசமான ஒரு அரசியல்வாதி இல்லைங்க. நான் பொதுவாக பேசுகிறேன், ஒரு பத்திரிக்கைக்காரனா. இன்னைக்கு அதுக்கு தான் அவங்க 71 தொகுதியில் தமிழ்நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த அம்மா இன்னைக்கு கூட்டம் பயங்கரமாக இருக்குது. 35,000 வாக்குகள் வரைக்கும் கிடைக்குங்கிறாங்க. சில தொகுதியில் 10,000, 15,000, 18,000. சில தொகுதியில் நல்ல போட்டி இருக்குது. ஜீவிதா நாச்சியார்லாம் ரொம்ப நல்ல வேட்பாளராக இருக்காங்க. அதே மாதிரி சுரேஷ்னு ஒருத்தர் தேவர், அவருடைய வாக்குகள், இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போது அதிமுக 30-35 தொகுதி தான் வருமா, பல இடங்களில் 3வது இடத்துக்கு போயிருமா. கருத்து கணிப்புகள் வருது, சில இடங்களில் 2வது வரும். ஆக இப்படி பார்க்குற போது எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக நிலைமை ரொம்ப மோசமாக ஆக போகுது. கட்சிக்குள்ளே பெரிய பிரளயம் வரப்போகிறது. இதுதான் இப்போதைக்கு உள்ள தென் மாவட்டங்களில் சசிகலாவினுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய விளைவு என்ன ஏற்படும் அப்படின்னு நாம் அனலிட்டிக்கலாக பார்த்தது. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.